மகிமைப்படுவதாக இந்த நாள்ல கூட 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லுது, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எந்த விஷயத்துல சுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம சொல் எப்படி இருக்கு? நம்ம சொல் சுத்தமா இருக்குதா? கர்த்தர் இந்த நாள்ல விரும்புகிறது, உங்கள் சொல் சுத்தமாய் இருக்க கடவுது. ஒரே ஒரு மனுஷனை குறிச்சு மட்டும் தியானிப்போம். யார் அப்படின்னு கேட்டா, யோபு வியாதியா இருக்கும் பொழுது, யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது யோபுனுடைய சகோதரர்கள் வந்துட்டு, "யோபு நீ சுத்தமா இருப்பாயானால், ஏன் உனக்கு இவ்வளோ போராட்டம் வருது? ஏன் உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது?" அப்படின்னு சொல்லிட்டு யோபுவை பத்தி ஒரு ஏளனமா பேசினாங்க. ஆனா யோபு பாருங்க, இதுல எதுவுமே யோபு பேசாம இருந்தது போல, நம்மனால எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம எவ்வளோ யார எத்தனை ஏளனமா பேசுறாங்க? எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ போராட்டம் வரும்போது எத்தனை ஏளனமா பேசுறாங்க? ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட பார்க்கிறது ஒரே ஒரு காரியம். என்ன உன்னை ஆண்டவருக்காக நீ நிந்திக்கப்பட்டியா? ஆண்டவருக்காக தூசிக்கப்பட்டீங்களா? ஆண்டவருக்காக எல்லாம் இழந்து போனீங்களா? ஆனா உங்கள ஏளனமா பேசுறாங்களா? அந்த வேளையில கூட நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் உங்கள பார்க்கிறாரு. உங்க சொல்லு சுத்தமா இருக்குதா? உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் துக்கப்படும்படியான வார்த்தைகள் நீங்க பேசுறீங்களா இல்லையான்னு பார்க்கிறாரு. ஆனா யோபுவ குறிச்சு சொன்னார் பாருங்களேன். யோபு 42வது 7வது வசனத்துல சொல்லுது, அ அவங்களுடைய சகோதரன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோபு நிதானமாய் பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் இந்த நாள்ல எதிர்பார்க்கிறது, உங்க சொல்லு சுத்தமா இருக்கணும். 2வது நிதானமாய் பேசுகிறவர்களா இருக்கணும். கோபத்தினால வார்த்தைகள் நம்ம அதிகமா விட்டுடுறோம். அடுத்தவங்க மனசு காயப்படும். அடுத்தவங்க துக்கப்படுவாங்கன்னு கூட நம்ம அத பார்க்காம, டக்கு டக்குன்னு வார்த்தைகள் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம மாறக்கணும். ஆண்டவர் நம்மட்ட விரும்புகிறது, உன் சொல்லு சுத்தமா இருக்கணும். உங்க சுத்தமானாய் காத்துக்கொள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.